ஹாய் வாட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இன்று இந்திய அரசியல், தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகங்களை பற்றி சுற்றி ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்க ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை பற்றின ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து வீடியோ வந்து ஹைட் ஆயிடுச்சுங்க, யாரும் பார்க்க முடியல. அப்புறம் மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக் வந்து வியூவர்ஸ் பார்க்குற மாதிரி அது ரெடி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அந்த மேட்டர் முடியலைங்க. இந்திய அரசு அதிகாரிகள் வந்து மெட்டா அதிகாரிகள்கிட்ட வந்து இதுக்கான விளக்கத்தை கேட்டிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பிரதமரோட வீடியோ பிளாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற விளக்கத்தை கேட்டிருக்காங்க. அதுக்கு மெட்டாவோட அதிகாரிகளும் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த விளக்கம் வந்து போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பாராளுமன்ற நிலைக்குழு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்டாவோட சிஇஓ மார்க் ஜூக்கர்பர்க் வந்து நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இவ்வளோ பெரிய சர்ச்சையாக அவங்க எப்படி மாறுச்சு அப்படிங்கிற விஷயத்த முழுமையாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மெட்டான்னு சொல்கிறேன் இல்லைங்க. மெட்டானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாங்கிறது வந்து ஒரு பேரண்ட் கம்பெனி. எதோட பேரண்ட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சோசியல் மீடியாஸ் லைக் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து அவங்க தான் ஓன் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜூலை 23, 2026 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அந்த மாணவர்கள்ட்ட நீட் வினாத்தாள் கசிவு பற்றின ஒரு உரையாடல் பேசி வந்து வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களோட எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய அளவில் நடக்கக்கூடிய இந்த குற்றங்கள், இந்த நீட் வினாத்தாள் கசிவு, இதுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்னும், இதுக்கான கடுமையான சட்டங்கள் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த வீடியோவில். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜூலை 28 அன்னைக்கு அதிகாலையில் நிறைய ஃபேஸ்புக் யூசர்ஸுக்கு வந்து அந்த வீடியோ வந்து வியூ பண்ண முடியல. சில பேர்த்துக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஹைட் ஆயிடுச்சு, பிளாக் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து ஃபேஸ்புக் வந்து ஒரு 5 மணி நேரம் கழிச்சு வந்து அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மெட்டா நிறுவனம் என்ன விளக்கம் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த ஒரு தனிநபரும் திட்டமிட்டு செஞ்ச நடவடிக்கை இல்லை. இது வந்து கண்ட்ரோல் மாடரேஷன் அமைப்பில் இருக்க ஒரு தொழில்நுட்ப பிழை, அதாவது டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த தவறுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னும், எதிர்காலத்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த ஒரு தனிநபர் எடுத்த நடவடிக்கை இல்லை அப்படின்னும், ஆட்டோமேட்டட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் செஞ்ச ஒரு பிழை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மெட்டாவோட இந்த விளக்கம் வந்து நம்ம கவர்மெண்ட்டை திருப்திப்படுத்தலைங்க. நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாவோட உயரதிகாரிகள் வந்து இதுக்கான உரிய விளக்கத்தை கொடுக்கணும், டெக்னிக்கல் கிளிச்சு தான் இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிற பதில் வந்து போதுமானது அல்ல, இதுக்கான விரிவான விளக்கத்தை வந்து உயரதிகாரிகள் வந்து 10 நாட்களுக்குள்ள எழுத்துப்பூர்வமா வந்து எங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி விளக்கம் கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பிரதமரோட அதிகாரப்பூர்வ பதிவு வந்து எப்படி நீக்கப்பட்டுச்சுங்கிறது முழுமையான விளக்கமா எங்களுக்கு 10 நாட்களுக்குள்ள எழுத்துப்பூர்வமா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்பம் தொடர்பான நாடாளுமன்ற குழு தலைவர் நிஷிகாந்த் தூபே என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டா நிறுவனம் கேட்ட மன்னிப்பு மட்டும் போதாது, மெட்டா நிறுவனத்தோட சிஇஓ மார்க் ஜூக்கர்பர்க் நேரடியாக மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சமூக ஊடகங்களா இருக்கட்டும், இல்லை நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா சேஃப் ஹார்பர். இந்த சேஃப் ஹார்பர்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, தகவல் தொழில்நுட்ப சட்டம் செக்ஷன் 79 கீழே வர்றது. இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டம் செக்ஷன் 79 கீழே சமூக ஊடக நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு சட்டம். இந்த சேஃப் ஹார்பர் சட்டம் சமூக ஊடகங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதுங்களுக்குலாம் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக ஊடகங்கள் வந்து நாளுக்கு நாள் சர்ச்சைக்குரிய பதிவு வர்றவங்க வந்து அதிகமாக இருக்காங்க. சில பதிவுலாம் வந்து நேஷனல் செக்யூரிட்டிக்கே பாதிப்பு செய்யக்கூடிய அளவு கூட இருக்குது. இந்த மாதிரி பதிவுகளால வந்து நேரடியா இந்த நிறுவனங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது இந்த சேஃப் ஹார்பர் சட்டம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதிவுக்கெல்லாம் வந்து நிறுவனங்கள் எந்த ஒரு பொறுப்பு ஏற்றுக்க தேவையில்ல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக ஊடகங்கள்ல இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிடுறவங்களுக்கு எதிராக அந்த சமூக ஊடக நிறுவனங்களான ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து அவங்களோட யூசர் ஐடியை பிளாக் பண்றது அல்லது அவங்களுக்கு எதிரான சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கிறது மூலமா இதுக்கான கான்சிக்வன்சஸ் அவங்க சந்திக்க தேவையில்ல, அதாவது இதுக்கான சட்ட நடவடிக்கைகளுக்கு அவங்க பொறுப்பேற்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டம் சொல்லுது. ஓகே, ஏன் இப்போ எல்லாரும் இந்த சட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை மத்திய அரசு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கடுப்பாகி இந்த சட்டம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்து இவங்களை பழிவாங்க நினைச்சாங்கன்னா, இதுக்கான பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். ஓகே, ஏன் இப்போ இந்த சட்டத்தை பத்தி எல்லாம் பரவலாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மத்திய அரசு எரிச்சலாகி இந்த சட்டம் வேணாம், இந்த சட்டத்தை தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை எதுவும் பண்ணால்
இதுக்கான பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த சேஃப் ஹார்பர் பாதுகாப்பு நீக்கப்பட்டால் ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியா யூசர்ஸ் யார் எந்த சர்ச்சைக்குரிய பதிவு போட்டாலும் அதுக்கான முழு பொறுப்பையும் அந்த சமூக ஊடகங்களே ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். அவங்க மேலே வழக்கு போடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அப்புறம் அவதூறு வழக்குகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் நம்மளால யூஸ் பண்ணுற இந்த சினிமா வீடியோஸு, சாங்ஸு, டப் ஸ்மாஷு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நேரடியாக காப்பிரைட்ஸ் வந்து நமக்கு விழுகாமல் அவங்க காப்பிரைட்ஸ் வாங்குற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அப்புறம் அந்த சோசியல் மீடியா யூசர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த வெறுப்பு பேச்சு, வன்முறை பேச்சு, அதனால வர்ற பிரச்சனைகள், கான்சிக்வன்சஸ் எல்லாம் இவங்களே பொறுப்பேற்றுக்கிற மாதிரி வரும். இவங்க மேலே கேஸ் போடுவாங்க. கேஸ் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உட்பட்ட சட்டத்திட்டங்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குரிய முறையில் அபராதங்களும் விதிக்கப்படலாம். இந்த சேஃப் ஹார்பர் சட்டங்கிறது வந்து சமூக ஊடகங்களுக்கு வந்து முக்கியமான சட்டமாக பார்க்கப்படுது. இந்த சட்டம் மட்டும் இல்லைன்னா அவங்க வந்து இங்கே வந்து சர்வே பண்ணுறதே பெரிய கஷ்டமாக போயிடும். ஓகே, இப்போ இந்த மெட்டா நிறுவனத்துக்கு வந்து இந்தியாவில் வந்து எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் மட்டும் சுமார் 57 கோடி யூசர்ஸ் இருக்காங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 48 கோடி யூசர்ஸ் இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் மொத்தம் 40 கோடி யூசர்ஸ் இருக்காங்க. இந்த அளவுக்கு அதிக யூசர்ஸ் இருக்கனால மெட்டாவோட உலகத்தில் முக்கியமான சந்தைகள் இந்தியா ஒரு சந்தையாக பார்க்கப்படுது. ஓகே, இந்த மெட்டா நிறுவனம் இந்தியாவில் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். யூசர்ஸ் யாரும் எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறதில்ல. நீங்களும் நானும் எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லை மந்த்லி ஃபீஸோ கட்டுறது கிடையாது. அவங்களோட முழுக்க அவங்களோட ஏர்னிங்ஸ் பூரா வந்து ஆட் ரெவன்யூ தான் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபேஸ்புக்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து எதை ஓப்பன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆட் வந்துடுது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோட ஆட் கொண்டு வந்துட்டான்னு பார்த்துருப்பீங்க. அந்த ஆட் ரெவன்யூ தாங்க அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஆடில் அவ்வளோ ரெவன்யூ வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருங்க. ஏன்னா இப்போ சின்ன இ-காமர்ஸில் கொண்டு ஆட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆட் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சோசியல் மீடியாஸில் ஆட் ரெவன்யூ இல்லாமல் மற்ற ரெவன்யூ என்ன பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபைடு பேட்ச் கொடுப்பாங்க. இன்ஸ்டாகிராம்லையோ அல்லது இந்த ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெரிஃபைடு பேட்ச் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். சின்ன அமௌண்ட், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு பெருசாக அதில் ஏர்ன் பண்ணுறது கிடையாது. அந்த அந்த ஆட் ரெவன்யூ நிறைய டிஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஏஐ பவர்டு ஆட் ரெவன்யூன்னு சொல்லிட்டு ஏஐ டார்கெட்டடாக பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ பேமெண்ட், பில் பேமெண்ட்டில் கூட அவங்களாம் வந்துட்டாங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட்லேருந்து பில் பேமெண்ட்லேருந்து எல்லா ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த மெட்டா நிறுவனத்துக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்த டோட்டல் ரெவன்யூ இயர்லி பார்த்தீங்கன்னா 29,392 கோடிங்க. அதில் ஆப்ரேட்டிங் ரெவன்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 3,792 கோடி பண்ணுறாங்க. மொத்தம் நெட் ப்ராஃபிட் வந்து 647 கோடி வருது. இவங்க இயர்லி இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 5,993 கோடி வந்து டேக்ஸ் மட்டுமே கட்டுறாங்க. இப்போ இந்த மெட்ரிக்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்தியாவுக்கு மெட்டா எவ்வளோ முக்கியம், மெட்டாவுக்கு இந்தியா எவ்வளோ முக்கியம்னு ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டிஃப்ரென்ஸு. இப்போ எதுக்கு இந்த விவகாரத்தை பற்றி நம்ம வீடியோ போடுறோம்னா, இந்த வீடியோ வந்து பிரதமரோட வீடியோ நீக்கப்பட்டது மட்டும் இல்லை, அது இல்லாமல் இன்னொரு 3 கேள்வியை நம்மளுக்கு எழுப்புது. ஏஐ அடிப்படையிலான கண்டென்ட் மாடரேஷன் செட்டிங்ஸ் வந்து எவ்வளோ நம்பகமானது அப்படிங்கிறது பார்க்கணும். அப்புறம் 2வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து எவ்வளோ பொறுப்போடு செயல்படணும் அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் 3வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, சமூக ஊடகங்களில் கருத்து சுதந்திரத்தையும் சட்டம் அமல்படுத்துறதையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்றுங்க. ஃபைனலாக மெட்டா வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை மன்னிப்பு கேட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டும் 10 நாட்களுக்குள்ளே எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் சில பேர் வந்து இல்லை சிஓ மார்க் ஜூக்கர்பர்க் நேரடியாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் மத்தியில் இந்த சேஃப் ஹார்பர் சட்டத்தில் வந்து எதுவும் மாற்றம் வருமா, அப்போல்லாம் அந்த கண்டென்ட் மாடரேஷன் முறையில் எதுவும் மாற்றத்தை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத இனி வர ஃபியூச்சரில் தான் பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்து என்ன? மெட்டா நிறுவனம் மன்னிப்பு கேட்டதே போதுமானதாக இருக்குமா, இல்லை அந்த நிறுவனத்து மேலே கடுமையான நடவடிக்கை எதுவும் தேவையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.